வன்னியர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் 10.5 விழுக்காடுக்கு மேல் வந்திருக்கிறது என்று பல ஊடகங்களில் பொய்யான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது ஒரு அரசாங்கம் செய்வது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். இது ஏதோ ஒரு அரசியல் கட்சி செய்தால் இது வேறு. தமிழக அரசு இது செய்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மோசடி, இது ஒரு கோழைத்தனம். இட் இஸ் பியூர் கவர்டிஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் தி டிஎம்கே கவர்மெண்ட். இந்த தரவுகளில் சில தரவுகள் 3 ஆண்டுகள் கணக்கெடுத்திருக்கின்றார்கள், சில தரவுகள் 10 ஆண்டுகள் எடுத்திருக்கின்றார்கள். அதிலே முக்கியமானது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ குரூப் பி தரவுகளே கிடையாது. குரூப் சி குரூப் டி, அதில் அதிகமா குரூப் டி. இதில் சில தரவுகள் 3 ஆண்டுகளில் வன்னியர்களுக்கு 10 விழுக்காடு கிடைச்சிருக்கிறது. அதில் சில தரவுகள் என்ன, கான்ஸ்டபிள் கிளர்க் வேலை, இதுல 10% கிடைச்சிருக்குது. ஆனா இதுல குரூப் ஏல எவ்வளோன்னு இதுவரைக்கும் வெளியில சொல்ல, குரூப் பில ஒன்னும் சொல்லல. அப்போ அவளுக்கு வேண்டுமென்று இந்த சமுதாயத்தை இழிவுபடுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, எம்பிசி உள்ள சமுதாயங்களுக்கு மத்தியில குழப்பங்கள் வர வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் திட்டமிட்டிருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி பாருங்க. எங்களுடைய நோக்கம் 20% எம்பிசிக்கு எல்லாத்துக்கும் வரணும், வேலை கிடைக்கணும், கல்வி கிடைக்கணும். அதுக்காக தான் நாங்க போராடணும், நாங்க பாடுபட்டோம், நாங்க உயிர் இழந்தோம், நாங்க ஜெயிலுக்கு போனோம். இன்னும் வழக்கு எங்க மேல இருக்கு. எல்லாத்துக்கும் நியாயம் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் நீதி கிடைக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.